கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலை வேளையிலே அப்பா ஒரு மனதாய் நாங்கள் கூடியிருக்கிற இந்த கொடுகையில் கொடுத்த தியானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் அடியுடைய வாயின் வார்த்தையும் இந்த சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். ஆமேன். இன்றைய நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இருதயத்தின் கவலை. நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்தின் கவலை என்பது விசுவாசத்தினுடைய பரம எதிரியாய் இருக்கிறது. கவலையும் விசுவாசமும் போராடி ஒன்றை ஒன்று மேற்கொள்ள முயற்சிக்கின்றன. சீஷர்கள் கவலைப்பட்டு இருதயம் கலங்கியிருந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அன்போடு தேற்றி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 சொல்லியிருக்கிறார். ஆம், கவலைக்கு மாற்று மருந்து விசுவாசம்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்தால் நம் இருதயத்தின் கவலை நம்மை விட்டு பறந்தோடி போகும். கவலைகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு முதலாவதாக நாம் அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக கவலைகளையும் பாரங்களையும் அவர் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். இதை குறித்து வேதம் சொல்லுகிற 4 வசனங்களை நாம் பார்ப்போம். முதலாவது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். மூன்றாவதாக சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். நான்காவதாக மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். உதாரணமாக உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் அவசியமாய் தேவை என வைத்துக்கொள்வோம். ஆனால் உங்களிடம் 1000 ரூபாய் கூட இல்லை. எனவே உங்கள் உள்ளம் கலங்குகிறது. திடீரென்று அமெரிக்காவில் உள்ள உங்கள் உறவினர் ஞாபகம் வரவே அவருக்கு திருமண காரியத்தை குறித்து தெரியப்படுத்துகிறீர்கள். அவர் அதை கேட்டதும் சந்தோஷப்பட்டு உங்கள் மகளுடைய திருமண செலவை தானே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்வாராகில் உங்கள் கலக்கம் அகன்றுவிடும் அல்லவா? காரணம், உங்கள் நம்பிக்கையை உறவினர் மேல் வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் மேல் எவ்வளவு அதிகமாக நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய சகல கவலைகளையும் நீக்கி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும். ஒரு முறை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் 47 வசனம் முதல் உள்ள
வசனங்களை தியானிப்போம். 45 முதலே வாசிப்போம். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். கானா ஊர்ல முதலாவது அற்புதத்தை செஞ்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த கானா ஊர் கல்யாணத்துல செய்த அற்புதம். அந்த கானா ஊருக்கு மீண்டுமாய் வந்தபோது கப்பர் நகூமிலே ராஜாவினுடைய மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அந்த வார்த்தையை இயேசு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று யோவான் 4:50 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு சொன்னதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நிமிஷமே அவனுடைய கவலை நீங்கியது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் குமாரனை குறித்து விசாரிக்கும் பொழுது, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உடனே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இது கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த 2வது அற்புதம். தேவ பிள்ளைகளே, கவலைகள் உங்களை தாக்கும் போது நம் அருமை இரட்சகருடைய அன்பு வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தெம்மையாதரி, அன்றென்று தந்தெம்மையாதரித்தீ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன்
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம்பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்போ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தினுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத வசனத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க எங்கள் வாழ்க்கை அதை அபியாசிக்க அது எங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் தர கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம், நீரே மகிமைப்படுவீராக. இந்த கூடுகளில் இன்னும் அநேக சகோதர சகோதரிகளை அப்பா என் தேவன் இணைக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதிகன மகிமையாவற்றும் மக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டினுடைய 1வது மாதத்தில் 23வது நாளில் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலை வேளையிலே அப்பா ஒரு மனதாய் நாங்கள் கூடியிருக்கிற இந்த கொடுகையில் கொடுத்த தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் அடியுடைய வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். ஆமேன். இன்றைய நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இருதயத்தின் கவலை. நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்தின் கவலை என்பது விசுவாசத்தினுடைய பரம எதிரியாய் இருக்கிறது. கவலையும் விசுவாசமும் போராடி ஒன்றை ஒன்று மேற்கொள்ள முயற்சிக்கின்றன. சீஷர்கள் கவலைப்பட்டு இருதயம் கலங்கியிருந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அன்போடு தேற்றி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 சொல்லியிருக்கிறார். ஆம், கவலைக்கு மாற்று மருந்து விசுவாசம்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்தால் நம் இருதயத்தின் கவலை நம்மை விட்டு பறந்தோடி போகும். கவலைகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு முதலாவதாக நாம் அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக கவலைகளையும் பாரங்களையும் அவர் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். இதை குறித்து வேதம் சொல்லுகிற 4 வசனங்களை நாம் பார்ப்போம். முதலாவது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். மூன்றாவதாக சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார்,
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். நான்காவதாக மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். உதாரணமாக, உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் அவசியமாய் தேவை என வைத்துக் கொள்வோம். ஆனால் உங்களிடம் 1000 ரூபாய் கூட இல்லை. எனவே உங்கள் உள்ளம் கலங்குகிறது. திடீரென்று அமெரிக்காவில் உள்ள உங்கள் உறவினர் ஞாபகம் வரவே அவருக்கு திருமண காரியத்தை குறித்து தெரியப்படுத்துகிறீர்கள். அவர் அதை கேட்டதும் சந்தோஷப்பட்டு உங்கள் மகளுடைய திருமண செலவை தானே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்வாராகில் உங்கள் கலக்கம் அகன்றுவிடும் அல்லவா? காரணம், உங்கள் நம்பிக்கையை உறவினர் மேல் வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் மேல் எவ்வளவு அதிகமாக நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய சகல கவலைகளையும் நீக்கி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும். ஒரு முறை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனம் முதல் உள்ள வசனங்களை தியானிப்போம். 45 முதலே வாசிப்போம். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். கானா ஊர்ல முதலாவது அற்புதத்தை செஞ்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த கானா ஊர் கல்யாணத்தில் செய்த அற்புதம். அந்த கானா ஊருக்கு மீண்டுமாய் வந்தபோது கப்பர் நகூமிலே ராஜாவினுடைய மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அந்த வார்த்தையை இயேசு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று யோவான் 4:50 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நிமிஷமே அவனுடைய கவலை நீங்கியது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் குமாரனை குறித்து விசாரிக்கும் பொழுது, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உடனே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள்.
இது கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த இரண்டாவது அற்புதம். தேவ பிள்ளைகளே, கவலைகள் உங்களை தாக்கும் போது நம் அருமை இரட்சகருடைய அன்பு வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார், காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீ. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீ, காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீ, காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தெம்மையாதரி, அன்றென்று தந்தெம்மையாதரித்தீ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம்பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்போ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தினுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத வசனத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க எங்கள் வாழ்க்கையை அதை அபியாசிக்க, அது எங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் தர கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம், நீரே மகிழப்படுவீராக. இந்த கூடுகளில் இன்னும் அநேக சகோதர சகோதரிகளை அப்பா என் தேவன் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் நாம மாத்திரம் மகிழப்படுவதாக. சகல துதிகன மகிமையாவற்றும் மக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பானதை பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பானதை பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதில்